இப்போ என்ன பிரச்சனைனா, ஃபர்ஸ்ட்டு வந்து ஒண்ணு இருக்கு ப்ரோ. ஓகேவா? ஸ்கையோட கேர்ள் ஃபிரெண்ட். அவ வந்து இந்த மாரி ஜெசில் ப்ரோ கிட்ட வந்து இன்ஸ்டால மெசேஜ் பண்ணி, இந்த மாரி அவன் ஆக்சுவலி மிஷனே முடிக்கல. ஸ்கை வந்து மிஷன் முடிக்கல. இருந்தாலும் வந்து இந்த மாசம் அவர் ட்ரை பண்ணாரு. அவர் பெஸ்ட்ட குடுத்தாரு. காச போட்டு விட்டுருங்க. அடுத்த சீசன் இதே மிஷின் வச்சுக்கலான்ட்டு அவ டெக்ஸ்ட் பண்ணா. பட் ஜெசில் ப்ரோ என்ன தப்பு பண்ணிட்டார்னா, அந்த நேம்லாம் அழிச்சிருங்க ப்ரோ. நம்ம சேட்ல அந்த மாரி இருக்க வேணாம். பட் ஜெசில் ப்ரோ என்ன தப்பு பண்ணிட்டார்னா, ஆக்சுவலி அந்த ஸ்கிரீன்ஷாட்லாம் எடுத்து காட்டுனாரு எனக்கு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 மாசம் முன்னாடி இருக்கும் ப்ரோ. ஆனா என்ன பண்ணிட்டாருன்னா, ஒன் டைம் போட்டிருந்தாரு. அப்போ வந்து நாங்க நாங் நாங்க 3 பேர் ஒரு குரூப் ஓகேவா? அந்த குரூப்ல வந்து ஒன் டைம் காட்டி அந்த ஃபோட்டோவ போட்டிருந்தாரு. அதனால நான் அந்த ஃபோட்டோ எடுத்து வைக்கல. அவரும் என்ன பண்ணிட்டாரு, இவன்லாம் டம்மி புண்டன்னு நெனச்சுட்டு அத டெலீட் பண்ணிட்டாரு. ஆனா ஆக்சுவலி ஜெசில் ப்ரோ வந்து அந்த மெசேஜ வந்து ஓப்பன் பண்ணல. அது ரெக்வெஸ்ட்ல தான் இருந்துச்சு. அவ இந்நேரம் என்ன பண்ணியிருப்பாளோ, இது அது என்ன அன்சென்ட் பண்ணியிருப்பாளோ, என்ன பண்ணலாம் அது அவளோ இஷ்டம். என்ன வேணா பண்ணிக்கட்டும். பட் வந்து இதுக்கான ப்ரூஃப் வந்து நீங்க கேட்டுட்டே இருந்தீங்கன்னா, நான் வந்து பாட் ஸ்குவாட்ல ஒரு பெரிய கை இருக்காரு. அவர் வந்து இன்வால்வ் பண்ற மாரி இருக்கும். அவருக்கு தெரியும், நீ வந்து போய் ஜெசில் ப்ரோக்கு இந்த மாரி மெசேஜ் பண்ணியிருக்க. அண்ட் வந்து ஜெசில் ஐ மீன் ரோஹன் ப்ரோக்கும் நீ இன்னொரு சேனல்ல இருக்கும்போது அந்த சாட்டுக்கு வந்து நீ வந்து மிஷின்லாம் கேட்டிருக்கன்னு அந்த பெரிய கைக்கு தெரியும். அந்த பெரிய கை யாருன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. பாட் ஸ்குவாட்லயே பெரிய ஆள். அண்ட் இன்னொன்னு வந்து அவன் மாடு புண்டை ஒருத்தன் இருக்கான். அந்த தேவடியா பையன் வந்து ஆக்சுவலி என்னோட மாடு ஓகேவா? ஸ்டார்ட்டிங்ல. என்ன சொல்லியிருக்கான்னு இருங்க காட்டுறேன். இல்ல ஃபர்ஸ்ட் இதுக்கு வருவோம். அந்த புண்டை வந்து என்ன பண்ணிட்டானா, லைவ்ல இங்க பாருங்க. அவங்க கை வச்சு மறைச்சிருக்கானா? இப்பவே சொன்னா நல்லா இருக்காது. எனக்கு தேவை கான்ட்ரோவர்சி. ஆக்சுவலி கான்ட்ரோவர்சிக்கு வந்து அவரு மீனிங் வந்து என்ன மீன் பண்ணாருன்னு சாகோ ப்ரோ லைவ்லயே சொல்ட்டாரு. அவன் என்ன பண்ணிட்டானா, எங்க 3 பேருக்கு நடுவுல வந்து கான்ட்ரோவர்சி கிரியேட் பண்ண பார்க்குறான்னு சொல்லிட்டு அவன் மேனிபுலேட் பண்ணிட்டான் வியூஸ இது மட்டும் காட்டிட்டு. பட் அவன் லைவ்லயே கீழ இருக்க மெசேஜ்ல தெரிஞ்சுச்சு. அது என்னன்னு படிச்சுக்கோங்க. அவர் ஆக்சுவலி அத மீனே பண்ணல. அது கரெக்ட்டா படிச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து வந்து இந்த ரீஃபண்ட் போடுற தேவடி என்ன சொல்லியிருக்கானா, இருங்க வரேன். எங்க இங்க பாருங்க. நீங்க சாப்பிட்டாச்சா? அதெல்லாம் விடுங்க ப்ரோ. உன்ட அவன் சாப்பிட்டா என்ன, சாப்பிடலாம் உனக்கு என்ன தேவடியா போயா? ஒய்டில எஸ்சி எதுவும் ரீஃபண்ட் தருவாங்களா ஸ்கை அப்படின்னு கேட்டிருக்கானா? இது வந்து ரீசெண்டா ஒரு 3 டேஸ் முன்னாடி. ஒழுங்கா தெரியலையா ப்ரோ? அது ஒழுங்கா தெரியல ப்ரோ. நான் ஆக்சுவலி இமேஜ் ஓகே 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 புரியுது புரியுது புரியுது. அந்த மாதிரி சொல்றீங்களா? ப்ரோ இது டுவான் ஒரு லூஸ் குதி ப்ரோ. இப்போ நான் என்ன பண்றது? ஐயோ, நான் திருப்பி தான் காட்டணும் இருங்க. இதை ஆஃப் பண்ணிட்டு திருப்பி காட்டுறேன். இப்போ தெரியுதா? இவ வந்து இதை காட்டிட்டு இந்த மெசேஜ்லாம் பார்த்துக்கோ லைட்டாக மங்களாக தான் இருக்கும். ஏன்னா வந்து நான் தூக்கத்தில் வந்து அந்த மெசேஜ் ஐ மீன் அந்த இதை ஃபோட்டோ எடுத்தேன். ஓவர்லே ரிமூவா? இல்ல நான் இப்படியே காட்டிடுறேன். மேட்டர் இல்ல. இதை பார்த்துக்கோங்க. ஆக்சுவலி வந்து அவர் 3 பேருக்கு நடுவில் இந்த மாதிரி கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணுன்னு மீனே பண்ணல. இங்க புண்டை வந்து ஏதோ அவனுக்கே எடுக்கணும் என்னமோ எடுக்கணும்னு சொல்லிட்டு எடுத்துட்டான். பட் கீழே இருக்க மெசேஜ்ல பார்த்துக்கோங்க. அவர் அதை மீன் பண்ணல. அடுத்து வந்து எப்படியா அப்போ எங்கடா இருக்க? இங்க பார்த்துக்கோங்க. நல்லா பார்த்துக்கோங்க. நீங்க சாரி. ஒய்டில எஸ்சி போட எதுவும் ரீஃபண்ட் தருவாங்களா ஸ்கை? அப்படி தெரியாத புண்டா மாதிரி கேட்டிருக்கான். அதான் என்ன அவன் ஸ்கை ஏதோ சொல்லியிருப்பான் போல. ஆக்சுவலி ப்ரோ இவனை லைவ் புண்டெல்லாம் பார்க்க மாட்டான் ப்ரோ. எனக்கு இங்கே ப்ராக்டிஸ் போடவே டைம் புண்டா இருக்காது. அதுக்கு வந்து அவன் சொன்னதுக்கு அதான் என்ன அப்படி தான் சொல்லிட்டு இருக்கான்னு சொன்னாங்க அப்படின்னு ஓகே. அது ஆக்சுவலி நான் அவனுக்கு மெசேஜே பண்ணிட்டேன் இன்ஸ்டால. ரீஃபண்ட் போடுற தேவடியா பையன்ட்டு. இவன் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கிரி உங்களுக்கு தெரியும்ல, அவருக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருக்கான். இங்கே பாருங்க. அவன் வந்து ஒரு மிஷின் கொடுத்தான் டார்க் அக்கல்னு. நான் வந்து அதை முடிச்சிட்டேன். ஸோ அவன் வந்து எனக்கு சூப்பர் செட் பண்ணணும். 1000 சம்திங் 1000 2000 அந்த மிஷின் முடிச்சிட்டேன்னு போய் கிரி ப்ரோ சொல்லியிருக்காரு. டார்க் அக்கல் மிஷின் அன்னைக்கு கொடுத்தீங்க டார்க் முடிச்சா 1K நீங்கள் 1Kனா 1K ஜெயபிரகாஷ் 6K சொன்னார். அதெல்லாம் விடுங்க. இவன் முடிச்சிட்டானான்னு கேட்டிருக்கான். சரி ஓகேன்னு சொல்லியிருக்கான். ஓகேவா? அடுத்து முடிக்க மாட்டான்னு நினைச்சேன். ஆக்சுவலி கிரிவேல் பற்றியெல்லாம் பேச வேணாம். ஜியூஸ் டுடே 3K எஸ்சி 1K ஜிபே பண்ணிட்டான்னு அழுதுருக்கான்.
3K வந்து எஸ்சி போட்டதெல்லாம் அவனுக்கு மேட்ரு இல்லை ப்ரோ. ரீஃபண்ட் புண்டைய போட்டுருவான் ப்ரோ. இங்க பாருங்க, இங்க என்ன போட்டிருக்கான், இந்த தேவடியா பையன் என்ன போட்டிருக்கான், அவன் பேரு புண்டைய பார்த்துக்கோங்க. இது என்னது இது? பார்த்துட்டீங்களா? இங்க என்ன போட்டிருக்கான்? ஸோ காய்ஸ், இன்னும் வந்து சில சேனல்லாம் மாடா இருக்கான். அண்ட் வந்து 5000 2000 அந்த மாதிரி சூப்பர் சேட் பண்ணிட்டு தான் இருக்கான். இவனை நம்பி யாரும் வந்து இதெல்லாம் ஐ மீன் சூப்பர் செட் வாங்கிட்டு இவன் பெரிய கை அப்படி இப்படிலாம் நினச்சிக்காதீங்க. பார்த்துக்கோங்க. தெரிஞ்சிச்சுல கைஸ்? ப்ரூஃப் தெரிஞ்சிச்சுல? வேற என்ன சொல்லணுன்ட்டு இருந்தேன். இங்க பாருங்க ப்ரோ, அடுத்து இது ப்ரோ. இந்த புண்டை 1 lakh சம்பாதிச்சா என்ன, 2 lakh சம்பாதிச்சா என்ன ப்ரோ? நான் எதுக்கு ப்ரோ இவனை பத்தி பொறாம புண்டை பண்ணும்? புரியல எனக்கு. இவன்லாம் எனக்கு யாருன்னே தெரியாது ப்ரோ. தேவடியா பையன். சரி, மதன் ப்ரோ லைவ்ல வந்து நீ அமைதியா ரைவரி. மதன் ப்ரோ லைவ்ல வந்து பேச சொன்னாரு. இவன் என்னதான் புளுத்துறான்னு பார்க்க போனேன். அப்போ வந்து ஜெசில் ப்ரோ பத்தி பேசுறேன்னு சொல்லிட்டு நான் இதுல போயிட்டு மெசேஜ் போட்டேன். வந்து இன்னொன்னு உங்களை மேனிபுலேட் பண்ண. ஆக்சுவலி என்ன பண்ணானா, நான் வந்து அவனை திட்டினானாமா கெட்ட வார்த்தையில். அதனால வந்து அவன் ஹைடு போட்டானாமா. ஆக்சுவலி அங்கே என்ன நடந்துச்சுன்னா, அங்கே வந்து S1 ராஜேஷ்னு ஒரு தேவடியா பையன் என்னை வந்து ஏதோ சம்திங் சொன்னான் ப்ரோ. நான் வந்து என்னை திட்டினானா வந்து நான் சும்மா பார்த்துட்டுலாம் இருக்க மாட்டேன். நான் திருப்பி திட்டுவேன் ஆஃப்கோர்ஸ். திட்டின உடனே அவன் என்ன பண்ணிட்டான், அந்த புண்டைக்கு ஹைடு போடல. ஏதோ நான் தான் வந்து அவன் சேட் ரூல்ஸை மீறின மாதிரி எனக்கு ஹைடு போட்டான். அதை வந்து உங்கள்கிட்ட என்ன சொல்லிட்டானா, நான் தான் வந்து சேட்டில் வந்து மற்றவங்களை பிடிச்சி திட்டிட்டு இருந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் இது பண்ணிட்டான். இப்போ கூட நீங்கள் வந்து அவன் சேனலில் மாடரேட்டர் யாராக இருந்தீங்கன்னா, S1 ராஜேஷ்னு அவன் சேனலில் வருவான். யார் என்ன சொல்லிடுங்க? ஜேவியர் தான் ப்ரோ, ஜேவியர் தான். பார்த்தா அவனால தான் ஆக்சுவலி வந்து எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு. மேபி அவன் கூட ஹம்சாவா இருக்கலாம் ப்ரோ, யாருக்கு தெரியும்? நீங்களே பார்த்துருப்பீங்க. அண்ட் வந்து இதுக்கு மேலேயும் நீ ப்ரூஃப்னு கேட்டிருந்தனா என்னால் எதுவும் பண்ண முடியாது. நான் வந்து ரோஹன் ப்ரோ தான் இழுத்துட்டு வரணும். ரோஹன் ப்ரோக்கு நீ என்னென்ன பண்ணனு தெரியும். நீ வந்து யார்கிட்ட போயிட்டு கெஞ்சினு தெரியும். நீ வந்து என்ன என்ன மெசேஜ் போட்டு ஜெசில் ப்ரோக்கு சாரி என்ன மெசேஜ் போட்டு மிஷின் கேட்டேன்னு ஜெசில் ப்ரோக்கு என்ன மெசேஜ் போட்டேன்னு தெரியும். நீ வந்து வேற ஒருத்தர் சேட்டில் இருந்த ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் நீ வந்து ஸ்கையோட சேனலுக்கே வந்த. வேற ஒருத்தரோட சேட்ல வந்து நீ ரோஹன் ப்ரோட்ட மிஷின் கேட்டதும் அவர் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுவாரு. பார்த்து இருந்துக்கோ. ரோஹன் ப்ரோவை உள்ள இழுக்க கூடாதுன்னு பார்க்குறேன். இழுத்தன நீ காலி. அது வரைக்கும் சூத்த மூட்டு இருந்துக்கோ. ஏன்னா இதான் பார்த்துட்டு இருப்பான், பார்த்துக்கோ. எல்லாத்துக்கும் ரீசன் அவன் தான் ஆடியன்ஸ்க்கு தெரியும் ப்ரோ. இவன்லாம் கொலாட்ரல் டேமேஜ் ப்ரோ. நான் அடிக்க வேண்டியது ஸ்கையோப்பை மட்டும்தான். இவன் யார் புண்டாம உள்ள வர்றதுக்கு? அன்னைக்கே ராட்டிக் ப்ரோட்ட செருப்படி வாங்கிட்டு தானே போனான். கிழட்டு பையன் மரியாதை கொடுக்கணும்னு பார்க்குறேன் ப்ரோ. இல்லை மரியாதை கொடுக்கூடாதுன்னு பார்க்குறேன் ப்ரோ. இதுக்கு மேலே எதுக்கு ரிப்ளை வீடியோ? இதுக்கு மேலே நானும் வர மாட்டேன். ஆக்சுவலி ஸ்ட்ரைட்டாக வந்து ரோஹன் ப்ரோ தான் லைவ் வருவார். அவர் லைவ் வந்து அவர் கூட நின்று நான் பேசுவேன். இதுக்கு மேலே நான் 3 நாளைக்கு லைவ் வர மாட்டேன் கைஸ். என்ன மேட்ருனா, நான் என் குரூப்பில் போட்டேன், நாளைக்கு வந்து ஆஃப்லைனில் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன். அண்ட் வந்து ஃப்ரைடே வந்து எனக்கு டோர்னமெண்ட் இருக்குது, சாட்டர்டே டோர்னமெண்ட் இருக்குது. ப்ளஸ் எனக்கு இன்றைக்கி ஃபீவர் வேறு, நான் போய் ரெஸ்ட் எடுக்கணும். நான் இன்றைக்கி ஃபுல்லாக வந்து லைவ் போட்டு நாளைக்கு 3 நாள் லீவ் விட்டுலான்னு தான் பார்த்தேன். பட் வந்து ஒரு 2 நாள் எனக்கு தூக்கம் இல்லை. இந்த தைலி பேச்சை பேசி பேசி நைட்டு ஃபுல்லாக ப்ரூஃப்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி